பாகிஸ்தான் அழிக்கிறதுக்கு இந்தியா 1000 வழிகள கையாள ஆரம்பிச்சிருக்கு. இந்த 1000 வழிகள்லேருந்து தப்பிச்சு போக பாகிஸ்தான்ட்ட ஒரு வழி கூட இல்ல. இல்ல 2 வழி எனக்கு இருக்கு தெரியுமா? அப்படின்னு ஒரு விஷயத்த செஞ்சு வச்சிருக்கான். அது 2மே எங்களுக்கு உள்ள சுலபம்டா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அந்த 2யும் தான் விரிவா பார்க்க போறோம். இந்தியாவ பொறுத்தவரை பாகிஸ்தான அழிச்சு ஒழிக்கிறது டார்கெட்டா அப்படின்னு கேட்டா, நமக்கு அவ்வளவு டார்கெட்லாம் கிடையாது. நமக்கு சிம்பிள் டார்கெட் ஆக்கிரமிப்பு காஷ்மீர மீட்கணும். பாகிஸ்தான அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாடா மாத்திரணும். இது 2ம் தான் இந்திய அரசாங்கத்தோட பிரைம் டார்கெட். அங்க உள்ள தீவிரவாதிகள ஒழிச்சு கட்டுறதுலாம் நமக்கு அடுத்தடுத்த லெவல்ல உள்ள டார்கெட்ஸ் தான். இப்படிதான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி நம்ம கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, தீவிரவாதிகள ஒழிச்சு கட்டலாம். தீவிரவாதிகளுக்கு ஆதரவு குடுக்காம இந்தியாவுக்கு எதிரா சேட்டை பண்ணாம இருந்தாலே போதுமானது. பாகிஸ்தானால நிம்மதியா வாழ்ந்துற முடியும். ஆனா பாகிஸ்தான்ல ஒண்ணுமே கிடையாது. பாகிஸ்தான் பிச்சை எடுத்தே ஆகணும். எப்படி பிச்சை எடுக்கிறது? இந்தியாவுக்கு எதிரா என்னை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலும் இவனுங்க இந்த இவ்வளவு வருடங்களா வண்டி ஓட்டுனதுக்கு ஒரே காரணம் அதான். ஆனா அவனுங்கள வச்சு இந்தியாவுக்கு எதிரா ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்கிறத உள்ளமும் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் ஏத்துக்க மாட்டாங்க. சீனாவாச்சும் பக்கத்துல இருக்கா, அவனுக்கு கணக்கே வேற. இந்த அமெரிக்க பயலோட கணக்கு அப்படிங்கிறது எப்பயும் கூப்பிட்ட கணக்கு தான்டா பாகிஸ்தான் விவகாரத்துல அப்படின்னாலும் ஏத்துக்கவே மாட்டேன்ட்டார்கள். இப்ப உள்ள ஒரு டோர தொறக்குறாய்ங்க. இந்த டோரு மொத்தமா 3 பயலையும் கொண்டு போய் குழியில தள்ளி விட்டுரும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ட்ட விக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்தியாவுக்கு எதிரா என்னைய வலுவான ஒரு செக்கா யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, இந்தியா தூக்கி போட்டு மிதிச்சு போடும் ஜாக்கிரதை அப்படிங்கிற ரேஞ்சுல எல்லா பயலும் மிரட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறதா ஏற்கனவே பலுச்சிஸ்தானை காட்டி சீனா கிட்ட ஏகபோக கடலை வாங்கியாச்சு. சீனா பையன் என்னடான்னா பலுச்சிஸ்தானை அடக்கு 40 நான் கனிம வளங்களை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு தற்குறித்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். அமெரிக்கா அப்படி பேசுவாளா அப்படின்னு கேட்டா அமெரிக்கா ராணுவத்தை இறக்கி விட்டுரும். பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காது. ஓகே இந்த வழியை துறப்போம் அப்படிங்கிறதா சீனாவுக்கு ஒரு போர்ட்டை கொடுத்தாச்சு. அடுத்ததாக இருக்கக்கூடிய பசிபிக் துறைமுகத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க வந்து இங்க கனிம வளத்தை திருடி ஏற்றுமதி பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அமெரிக்காவுக்கு விற்கிறதுக்கு தயாராகிட்டார்கள். இல்லை குத்தகை விற்கிறது அட்லீஸ்ட் வெள்ளை மாளிகை கொண்டு போன பொட்டியில அந்த மேப்பை வச்சிருந்தாலே போதும் அது அமெரிக்காவுக்கு சொந்தம். எனக்கு சொந்தம் ஓகேவா அப்படிலாம் ஓகேன்ட்டு அங்கேயே வந்திருப்பாங்க 2 பையன்களும். ஆனா இப்ப காட்டு தீ மாதிரி செய்திகள் பரவுது. சரி இந்த துறைமுகத்தை கொடுக்கறது மூலியமா பாகிஸ்தானுக்கு அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதா தற்காலிகமாக பாகிஸ்தானுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு பெரிய ஆஃபரை தூக்கி அமெரிக்கா கிட்ட கொடுக்கும்போது அமெரிக்கா பல்கா சில டாலர்களை கொடுத்துருக்கும். ஷபாப் ஷெரீப், ஆசிப் முனீர் போன்ற ஆப்ஷோர் அக்கௌண்ட் பூரா நிறைஞ்சு வலியும். அது ஒன்றும் பஞ்சம் இருக்காது. இந்தியா கூட ஒரு யுத்தம் வந்துச்சு அப்படின்னா கராச்சி துறைமுகத்தை தான் முதல்ல நம்ம டார்கெட்டுன்னு சொல்லிட்டோம். அதனால அந்த துறைமுகத்தை மறந்துட வேண்டியதான். அதை ஒன்றும் இவர்களால் பாதுகாக்க முடியாது. அதுக்கடுத்து இவர்களுக்கான டீசல், பெட்ரோல் இது போன்ற உபகரணங்கள்லாம் எங்கிட்டு வரும் அப்படின்னா இந்த 2 பயலுகள் கண்ட்ரோலில் உள்ள துறைமுகத்து வழியாக எடுத்துக்கலாம். இது தற்காலிகமான ஒரு விஷயம். ஆனால் பாகிஸ்தானுக்குள்ள உள்நாட்டு கலவரம்னு ஒன்று வரும்ல, அப்பதான் பெரும் பஞ்சாயத்தே வெடிக்கும். காரணம் என்ன? உள்நாட்டு கலவரத்தில் எவை கை ஓகுதுன்னே தெரியாது. ராணுவ கையா, ஜெயிலில் இருக்கக்கூடிய இப்ரால் கான் கையா, இல்லை ஷபாப் ஷெரீப் கையா, இல்லை இந்த 3 மூஞ்சிகளை விட்டுட்டு புதுசா ஒரு மூஞ்சி வருமா ஒரு பையனுக்கும் தெரியாது. அப்போ அமெரிக்கா, சீனா என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறதா. சீனாவை பொறுத்த வரையும் மியான்மர்ல என்ன சட்டையை போட்டு நிற்கிறாங்களோ அதே சட்டையை தான் போட்டு நிற்பாங்க. உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தன் பக்கம் ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஐயே இவன் தேர மாட்டேங்கிறான், எவன் தேடுறான், இந்தா பரவாயில்ல நான் உனக்கு பணத்தை தரேன் அப்படின்ட்டு அவன் பக்கம் போய் நின்றுவாங்க. அப்போ இவர்கள் ஆசிப் முனீரோ, ஷபாப் ஷெரீப்போ இந்த அரசாங்கத்தை காப்பாற்றணும், இந்த இராணுவ தளபதியை வாழ வைக்கணும், இந்த ட்ராக்குக்குள்ளே சீனா போவே போகாது. ஆட்டோமேட்டிக்காக யாரு கை ஓங்குதோ அவர்கள் பின்னாடி போய் நிற்கதான் சீனா ஆசைப்படும். அப்போ தெளிவாக சீனாவுக்கு ஒரு துறைமுகத்தை கொடுக்கறது மூலியமா சீனா நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினச்சா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. முடிஞ்சு போச்சு ஜோலி. அடுத்ததாக அமெரிக்கா கலவரத்தை தூண்டி விட்டதே நான் தான்டா போடா டேய் அப்படின்னு சொல்லி சிம்பிளா இவர்களை பத்தி விட்டுருவார்கள். காரணம் அமெரிக்கா சீன துறைமுகங்கள் அப்படிங்கிறது வெறும் 140 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. எது
குவாதருக்கும் பஷ்னிக்கும் போதுமே 140 கிலோமீட்டர் வித்தியாசத்துல சீனா பக்கத்துல உட்கார வச்சு நான் அழகு பார்ப்பேனாடா அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் ஒரு புரட்சியை சைலண்டா அமெரிக்கா உருவாக்கி விட்டுரும். இந்த கேப் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. அமெரிக்கா ஏற்கனவே வேலையை பார்த்துருப்பாங்க. இந்த 2 மஞ்ச மாக்கானுங்க பெட்டியை தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடியே அவனுங்க அம்புட்டு திட்டத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதனால மிக விரைவில் பாகிஸ்தானை கிளச்சு போட்டுருவார்கள். அதுக்குள்ள நம்ம டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு தான் நம்ம ராணுவ தளபதிகள்லாம் வீரியத்தை காட்டுறார்கள். அதனால வரும் நாட்கள் அப்படிங்கிறது பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கான்னு இந்த கதைக்கெல்லாம் போறதுக்கு இங்க வேலையே கிடையாது. இது கொஞ்சம் பெரிய பிக்சர். லிபியா மாதிரி ஒரு பிக்சரா வெடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அரசாட்சி, ராணுவ ஆட்சி என்னடா 2 பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அவன் அந்த திசையை கண்ட்ரோல் பண்றான், நான் இந்த திசையை கண்ட்ரோல் பண்றேன். அவனுக்கு பேக்கப் சீனா, இவனுக்கு பேக்கப் அமெரிக்கா அப்படிங்கிற தியரியை எழுதக்கூடிய அந்த ஜோனுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சிருவார்கள். அதுக்கு முன்னாடி நம்ம டார்கெட் எல்லாம் முடிச்சு நம்ம ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கணுங்கிறதுனால தான் 2 நாள் ஆக்ரோஷத்தோட உச்சத்தை இந்தியா காட்டிக்கிட்டு இருக்கு. சர்வதேச அரசியல்ல ஐரோப்பா சூடு பிடிக்குதோ இல்லையோ, சூடு பிடிச்சு கொல்ல நாள் ஆயிப்போச்சுடா டேய் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை காட்டுன்னு ஹீட்டை ஜென்ரேட் பண்ற இடமா பாகிஸ்தான் இருக்கும். பாகிஸ்தான்ல இப்ப உள்ள அரசியல் கூட்டம், ராணுவ திருட்டு கூட்டம் எல்லாத்துக்கும் நம்ம முடிவு கட்டுறது ஒரு பக்கம், வரவன் போறவன் பூரா டிக்கெட்டை கிழிக்க தயாராயிட்டான் அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை.